இப்ப நடந்து கொண்டிருக்கிற போர் எப்ப முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்கான பதில சொல்ற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் கடந்த ஒரு சில மணித்தியாலங்கள்ல பதிவாகி இருக்கு. ஒரு சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கு இடையிலேயும் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தலைவர்களுடையும் அமெரிக்க ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கிறாரு. இதை தவிர ஈரானுடைய புதிய நிர்வாகம் எங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு புது கதையையும் சொல்லியிருக்கிறார். ஒரு சில கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. எண்ணெய் விலை சம்பந்தமான எரிபொருள் விலை சம்பந்தமான இன்னும் ஒரு பயத்தையும் இந்த சம்பவம் தோற்றுவிச்சிருக்கு. ஈரான் அதி உயர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ச்சியா ஈரான் மேல ஒரு தாக்குதல் எதுக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரானும் தாக்குதல்களை நடத்தி இருக்கு. கடந்த ஒரு சில மணித்தியாலங்களையும் அந்த மாதிரியான முக்கியமான சில தாக்குதல்கள் பதிவாகி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான 9 கப்பல்களை அழிச்சிருக்கிற முற்றும் முழுதா சேதமாக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கான எந்த விதமான போட்டோஸும் வீடியோஸும் கிடையாது. அதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை. ஈரான் கடற்படையினுடைய தலைமையகம் கூட இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு சில கப்பல்களையும் அடுத்த சில மணித்தியாலங்களில் நாங்கள் தாக்குவோம் என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே 9 கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கு. கடற்படையினுடைய தலைமையகம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய கடற்படை கொஞ்சம் வெற்றிகரமாக தான் செயல்பட்டு வருதுன்ற மாதிரி ஒரு நக்கலான பதிவையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்னும் ஒரு பக்கம் ஈரான் பதிலடி கொடுக்கிற மாதிரி நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலில் ஹோமோஸ் நீரிண பகுதி மூலமாக பயணம் செய்திருக்கிற 3 கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு சில முக்கியமான சர்வதேச முன்னணி கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய போக்குவரத்தை மட்டுப்படுத்தி இருக்கு. சில நிறுவனங்கள் செய்திருக்கு. இந்த ஹோமோஸ் நீரிண பகுதி மூடப்படுமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் பயம் தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளாகவே இருந்து கொண்டிருக்கு. சொன்னா சர்வதேச உலகளவில் கப்பல் போக்குவரத்து எரிபொருள் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் 20% கப்பல்கள் இந்த ஹோமோஸ் நீரிண மூலமாக தான் பயணம் செய்து வருது. 10% எரிபொருள் விலையேற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில செய்திகளும் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த பகுதி மூலமாக பயணம் செய்கிற கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படுறதுன்றது எல்லா நாடுகளையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இந்த நேரம் கடந்த ஒரு சில மணித்தியாலங்கள் ஈரானில் இருக்கிற முக்கியமான ஒரு சில இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய அரச தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய தலைமையகம் போன வருஷம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலையும் அதே கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது, சேதமாக்கப்பட்டிருந்தது. திரும்ப அதே இடத்தின் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு. சேத விவரங்கள் இதுவரைக்கும் முழுமையா வெளிவரல. இன்னும் ஒரு தெஹ்ரான்ல இருக்கிற ஈரானுடைய தலைநகரத்தில் இருக்கிற வைத்தியசாலை மேலேயும் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கு. இதுலயும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கிற நோயாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இஸ்ரேலினுடைய IDF ராணுவம் வெளியிட்டிருக்கிற ஒரு சில போட்டோஸ்ல ஈரானுடைய IRGC படைப்பிரிவுக்கு சொந்தமான 2 கட்டடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் வெளிவந்திருக்கு. புக மண்டலமா அந்த இடம் காட்சி அளிச்சு கொண்டிருக்கு. அதனுடைய சேத விவரங்களும் இதுவரைக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் ஈரான்ல இருக்கிற ஒரு மகளிர் பாடசாலை மேல இஸ்ரேல் நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. இதுல உயிரிழந்திருக்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 150 கடந்திருக்கு. அப்பாவி சிறுமிகள் உட்பட 150க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவமா இது பதிவாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கேள்விப்படுற நேரத்தில் எங்களுக்கும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இதை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனா இஸ்ரேல் சொல்ற ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, பக்கத்திலேயே IRGC படைப்பிரிவுக்கு சொந்தமான ஒரு கட்டடம் இருந்தது, அதனால தான் இந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆனா சிறுமிகளினுடைய சடலங்கள், சாதாரணமான பொதுமக்களினுடைய சடலங்கள் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடியாத ஒரு சில போட்டோஸ் வீடியோஸும் இதை பற்றி வெளிவந்திருந்தது. ஈரான் மேல இந்த மாதிரியான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் நடத்துற மத்திய கிழக்கு நாடுகளில் நடத்தப்படுற தாக்குதல்களும் தொடர்ச்சியாக நடந்து வருது. ஆனால் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சர்வதேச ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார், மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுக்கு எப்பவுமே நெருக்கமான நட்பு நாடுகள் தான். இந்த தாக்குதல் என்றது அந்த நாடுகள் மேல நேரடியாக நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. அமெரிக்காவினுடைய இலக்குகள் மேல, ராணுவ தளங்கள் மேல நடத்தப்படுற தாக்குதலா தான் இது பார்க்கப்படணும். இந்த தாக்குதல் தொடர்ச்சியா நடத்தப்படும் சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானுடைய IRGC படைப்பிரிவை சேர்ந்த முக்கியமான ராணுவ தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு மாற்று திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்றது, எப்படி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கிறதுன்றதுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இதுக்கு முதல்ல போன வருஷத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலையும் முக்கியமான ராணுவ தளபதிகளை நாங்கள் இழந்திருந்தோம். ஆனால் ஒரு சில மணித்தியாலங்களிலேயே புதிய நபர்கள் நியமிக்கப்பட்டு பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்ற மாதிரி திரும்பவும் அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த நேரம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு
ஊடகங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் கொடுக்கிற மாதிரி இல்லாட்டி ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருக்கிறத இஸ்ரேலிய ஊடகங்கள்லையும் சர்வதேச ஊடகங்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து தேசிய பாதுகாப்பு பேரவையினுடையும் பாதுகாப்பு அமைச்சருடையும் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு பிரிவோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது. ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இன்னும் வீரியமா நடத்தப்படணும் என்ற ஒரு அறிவுரையை ஆலோசனையை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்லியிருக்கிறார். 2 நாடுகளும் மாறி மாறி எச்சரிக்கைகளையும் விடுத்து வருது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்ன்றதையும் தாண்டி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடமும் முக்கியமானது. என்னன்னு சொன்னா ஐடிஎஃப் ராணுவ இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் ராணுவத்தினுடைய தலைமையகத்திட கட்டடத்திட ரூஃப்ல இருந்து மொட்டை மாடியில இருந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஈரானுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் மறைமுகமா ஒரு செய்தியையும் சொல்லுது. ஈரானுடைய அதியுச்சமான தலைவர் வந்து கொலை செய்யப்படுறார். அவருடைய குடும்பத்துக்கு நெருக்கமான நபர்கள், மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் பலர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார். அந்த நாட்டினுடைய ஈரானுடைய இராணுவத்திட முக்கியமான ஒரு தளபதி கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அந்த நாட்டோட இராணுவ தலைமையகத்தில கட்டடத்தில் ரூஃப்ல இருந்து கொண்டு ஒரு வாய்ஸ் கட் கொடுக்கிறாருன்னு சொன்னா அது மறைமுகமா ஒரு செய்தியை சொல்றதுக்கான நோக்கமாக தான் இருக்க முடியும். நீங்க எங்களை தொட முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகவும் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இஸ்ரேல்லையும் சில கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்களில் ஏற்பட்டிருக்கிற சேத விபரங்கள் இதுவரைக்கும் முழுமையாக வெளிப்படுத்தப்படலை. அதுவும் முக்கியமாக ஷமேஷன் சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் சேத விபரங்கள் இஸ்ரேலால் முழுமையாக வெளியிடப்படாமல் இருக்கின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. மாறி மாறி பல இடங்கள்லையும் இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி வருது. இந்த நேரத்தில் இந்த மோதல்ல ஒரு சில நாடுகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா தங்களை நேரடியாக இணைச்சு கொள்ற மாதிரியான சம்பவங்களும் பதிவாகி வருது. குறிப்பா வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள். இன்னும் ஒரு பக்கம் யூகேனுடைய அரச படைகள் பாதுகாப்பு பிரிவு ஈரானுடைய ஒரு ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கு. இந்த போர்ல நாங்க நேரடியாக கலந்து கொள்ள போறது கிடையாதுன்னு சொல்லி யூகே ஏற்கனவே தெளிவாக அறிவிச்சிருந்தது. ஆனால் தற்பாதுகாப்புக்கான நடவடிக்கைன்னு சொல்லி சில தாக்குதல்கள் நடத்தப்பட முடியும் என்றது யூகே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அந்த இடத்துல இருக்கிற யூகே பாதுகாப்பு தரப்பு மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருந்தது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. யூகேனுடைய போர் விமானங்கள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் சந்தர்ப்பமா இந்த மோதல்ல இந்த போர்ல வந்து யூகேனுடைய போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய இந்த போர்ல யூகேயும் நேரடியாக கலந்து கொண்டிருக்கா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் இந்த சம்பவமும் தோற்று வச்சிருக்கு. இதனிடம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய புதிய நிர்வாகம் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார். உண்மையா பொய்யான்றது தெரியாது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையும் தாண்டி அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற என்ற எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டு வருது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். எதுக்காக சொல்லப்பட்ட கதைன்றதும் தெரியாது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டில் அதியுச்சமான தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் பேச்சுவார்த்தைக்கு அந்த தரப்பு போகும்னு சொல்லி கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாமே புதிய நிர்வாகத்தினுடைய கையில தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஈரானுக்கு ஒரு சுப்ரீம் லீடர் அதியுச்ச தலைவர்னு சொல்லி யாருமே கிடையாது. இவர் தான் சொல்லி ஒரு சில ஊடகங்கள் ஒரு நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் தற்காலிகமான தலைவர். அவர் மட்டும் கிடையாது, 3 பேரை கொண்டிருக்கிற ஒரு தற்காலிகமான நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பசஸ்கியன், ஈரானுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர், அந்த நாட்டில் இருக்கிற கார்டியன் கவுன்சில் சொல்லப்பட்ட சபையினுடைய ஒரு மத தலைவர், இவர்களெல்லாம் 3 பேரையும் கொண்டிருக்கிற ஒரு தற்காலிகமான சபை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாக்கெடுப்பு மூலமா சுப்ரீம் லீடர் எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்குள்ள தெரிவு செய்யப்படுவார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தலைவர் யாருன்றதுதான் இப்ப பலருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப கார்டியன் கவுன்சிலை சேர்ந்து இருக்கிற அலிரேசா அராஃபி அடுத்த சுப்ரீம் லீடராக இருக்க முடியுமா சொல்லி ஒரு சில கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அயத்தோல்லா அலி கமேனியினுடைய மகன் மொஜ்தபா அந்த பதவிக்கு வருவாரா என்ற மாதிரியும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுல யார் தெரிவு செய்யப்படுவார்ன்றது இதுவரைக்கும் தெரியாது. ஒரு வாக்கெடுப்பு மூலமா அந்த தெரிவு வந்து நடக்க இருக்கு. ஆனா மொஜ்தபாவினுடைய தெரிவில் இருக்கிறதா சொல்லப்படுற, அவருடைய மகன் தெரிவு செய்யப்படுறதில் இருக்கிறதா சொல்லப்படுற இன்னும் ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய இந்த
நவீன கால புதிய அரசியலை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு எதிரான கொள்கையை கொண்டிருக்கிற ஒரு நாடா ஈரான் வந்து மாறி இருக்கு. அப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருடைய மகன் மொஜ்தபா அந்த பதவிக்கு வருவாரா இருந்தா ஈரானுடைய அரசியல் கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்படலாம் என்ற மாதிரியும் சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய தலைவர் யாருன்றதை பொறுத்தும் ஈரானுடைய புதிய நிர்வாகம் எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தான் இந்த பிராந்தியத்திலேயே மத்திய கிழக்கு நாடுகள் இல்லாட்டி இந்த வளைகுடா நாடுகளினுடைய எதிர்காலம் தங்கியிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.